இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 46வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 3வது வசனம். யோசேப்பின் அழைப்பை ஏற்று எகிப்துக்கு செல்லும் முன் யாக்கோபு பெயர்செபாவுக்கு சென்று தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் வசிக்கிறோம். பழகுதல், வேலை செய்தல் என பல்வேறு விதங்களில் இந்த மக்களோடு தொடர்பு கொள்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்துக்குள் செல்லும் முன் முதலாவது நம்மை அழைத்த தேவனிடம் செல்வதே சிறந்த செயலாக இருக்கிறது. ஆபிரகாம் எகிப்துக்கு சென்று சாட்சியை இழந்து போனதையும், ஈசாக்கு எகிப்துக்கு செல்ல வேண்டாம் என தேவனால் எச்சரிக்கப்பட்டதையும் யாக்கோபு அறிவான். ஆகவே யாக்கோபு அங்கு செல்லும் முன் தேவனிடம் சென்று பயணத்தை உறுதிப்படுத்தி கொண்டான். இந்த உலகம் பல விசுவாசிகளை விழத்தள்ளி இருக்கிறது. ஆகவே நாமும் யாக்கோபை போல எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாக்குத்தத்த தேசத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியேற்றுவது போல் தோன்றினாலும் இது தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்த போது, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் வசிப்பார்கள் என்றும் அதன் பின்னர் நான் அவர்களை அழைத்து வருவேன் என்று வாக்கு பண்ணினார். நாம் இந்த உலகத்தில் வசிப்பது தேவ திட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக பரலோகம் செல்வதில்லை. மாறாக இந்த உலகத்தில் நம்முடைய பணியை செய்யவும் சாட்சியாக வாழவும் இங்கே விடப்பட்டிருக்கிறோம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் என்று நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து நமக்காக யோவான் 17:11 ஜெபிக்கிறார். நீ எகிப்துக்கு செல்ல பயப்பட வேண்டாம் என்று தேவன் யாக்கோபுக்கு அருளிய வாக்குறுதி நமக்கும் உள்ளது. யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு சென்று திரளாய் பெருகும் என்பது தேவ திட்டம். நாமும் இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக உழைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நற்செய்தியை அறிவிப்பதன் வாயிலாக தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் மத்தேயு 28:20 வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று தேவன் யாக்கோபுக்கு உறுதியளித்தார். அவன் எகிப்தில் மரித்தாலும் வாக்குத்தத்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டான். நம் வாழ்க்கையும் இந்த உலகத்திலேயே முடிந்து போகலாம். ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் ஆண்டவரை சந்திப்போம். விசுவாசத்துடன் யாக்கோபு எகிப்துக்கு சென்றான். யாக்கோபு மரணமடைந்த போது யோசேப்பு தன் கையால் கண்களை மூடுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வருகையில் நாம் உயிரோடு இருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் நாமும் மறுரூபமாவோம். நம்முடைய ஆண்டவரும் குழந்தை பருவத்தில் ஏரோதுக்கு தப்பும்படி எகிப்துக்கு சென்றார். அவர் மீண்டும் பாலஸ்தீனா தேசத்துக்கு திரும்பி வந்தார். மத்தேயு 2:13-21. அவருடைய சீடர்களாகிய நாமும் தைரியமாய் எகிப்தில் இருப்போம். ஒரு நாள் நிச்சயமாய் இதிலிருந்து வெளியேறுவோம் என்ற நிச்சயத்தை பெற்று வாழ்வோம்.